ஜூலை மாசம் முடிஞ்சு ஆகஸ்ட் பிறந்த உடனே நம்மளுடைய இந்தியர்கள் எல்லாருமே ரக்ஷா பந்தன் பண்டிகை எப்போ அப்படிங்கறத தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல எந்த ஒரு உறவும் இல்ல அப்படின்னாலும் கூட ராக்கிய கட்டிட்டாலே அவங்க அண்ணன் தங்க அக்கா தம்பின்னு ஆயிடுவாங்க. இந்த ராக்கி பண்டிகையோட வரலாற நாம மகாபாரதத்துல பார்க்கலாம். கடவுள் கண்ணபிரானுக்கு ஸ்ருதி தேவி அப்படிங்கிற ஒரு அத்தை இருந்தாங்க. அவங்களுக்கு சிசுபாலன் அப்படிங்கிற ஒரு அழகற்ற மகன் பிறந்தான். பெரியவங்க சொன்னாங்க, யார் தொட்டா சிசுபாலன் அழகா மாறுவானோ அவங்க கையால தான் அவனுக்கு சாவு அப்படின்னு. ஒரு நாள் அந்த கண்ணபிரான் அவங்க அத்தை வீட்டுக்கு வந்தாரு. கண்ணபிரானை பார்த்ததும் அவங்க அத்தை அவங்களுடைய குழந்தைய அவருடைய கையில கொடுத்தாரு. உடனே அந்த குழந்தை அழகா மாறுச்சு. சிசுபாலனுடைய தாய் அந்த மாற்றத்தை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா கண்ணபிரான் கையால தான் அவனுக்கு சாவுன்னு நினைச்சு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க உடனே கண்ணபிரான் கிட்ட வேண்ட ஆரம்பிச்சாங்க. தன் மகன் சிசுபாலன் எவ்வளவு தவறுகள் செஞ்சாலும் கூட அவரு எப்பவுமே தன்னுடைய மகனுக்கு தண்டனை கொடுக்க கூடாது அப்படின்னு. அப்போ கண்ணபிரான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்தாரு, நான் அவனுடைய எல்லா தவறுகளையும் மன்னிக்கிறேன். ஆனா அவன் 100க்கும் மேல ஏதாவது ஒரு தவறு பண்ணாலும் கூட கண்டிப்பா நான் அவனை கொன்னுடுவேன் அப்படின்னு. சிசுபாலன் வளர்ந்து செய்தி அப்படிங்கிற ராஜ்யத்துக்கு ராஜாவா இருந்தான். அவன் ஒரு நாட்டோட ராஜாதான். அது கூடவே அவன் கடவுள் கண்ணபிரானோட சொந்தமும் கூட. ஆனா அவன் ஒரு கொடூரமான ராஜாவா இருந்தான். அவன் அவனுடைய ராஜ்யத்தோட மக்களை ரொம்பவும் கொடுமைப்படுத்தினான். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தடவையும் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணனை திட்டினான். ஒரு நாள் அவன் ஜனங்கள் நிறைஞ்சு இருந்த ஒரு ராஜசபையில ஸ்ரீகிருஷ்ணனை திட்டினான். அவ்வளவுதான், சிசுபாலன் அந்த நாளே 100 தவறுக்கு மேல ஒரு தவற செஞ்சிட்டான். உடனே கடவுள் கண்ணபிரான் அவருடைய சுதர்சன சக்கரத்தை சிசுபாலன் மேல விட்டாரு. இந்த மாதிரி எவ்வளவுதான் வாய்ப்புகள் இருந்தாலும் சிசுபாலன் மட்டும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அதனால இப்போ அவன் செஞ்ச தவறுக்கு அவனுக்கு தண்டனை கிடைச்சது. கடவுள் கண்ணபிரான் கோவத்துல அவருடைய சுதர்சன சக்கரத்தை விட்டப்போ அவருடைய விரல்ல காயமாயிடுச்சு. அப்போ அங்க இருந்த சில பேர் அந்த ரத்தத்தை நிப்பாட்டுறதுக்காக ஏதாவது கிடைக்குமான்னு தேடினாங்க. ஆனா அங்க நின்னுகிட்டு இருந்த திரௌபதி கொஞ்சம் கூட யோசிக்காம அவருடைய புடவையிலிருந்து கொஞ்சம் கிழிச்சி அதுல கிருஷ்ணனோட கைக்கு கட்டு போட்டா. நன்றி அன்பு சகோதரி, நீ என்னுடைய கஷ்டத்துல உதவி செஞ்சிருக்க. நானும் உனக்கு கஷ்டம் வந்தா துணையா இருப்பேன்னு வாக்கு கொடுக்கறேன். அப்படி கடவுள் கண்ணபிரான் திரௌபதிய நல்லபடியா பாதுகாப்பா பாத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்தாரு. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் ரக்ஷா பந்தனே ஆரம்பமாச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கௌரவர்கள் அவங்களுடைய ராஜசபையில திரௌபதியோட புடவையை எடுத்து அவளை அவமானப்படுத்த முயற்சி பண்ணப்போ வாக்கு கொடுத்தபடியே கண்ணபிரான் திரௌபதிய அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தினாரு. அன்னையில இருந்து சகோதரிகள் சகோதரனுக்கு ராக்கி கட்டிட்டு இருந்தாங்க. அப்போ அவளுடைய சகோதரன் வாழ்க்கை பூரா உன்னை பாதுகாப்பா பாத்துப்பேன் அப்படிங்கிற வாக்கு கொடுப்பான். ஆகஸ்ட் மாசத்துல பௌர்ணமி நாள் அன்னைக்கு ராக்கி மட்டும் இல்லாம வேற ஒரு பண்டிகையும் கொண்டாடுவாங்க. சில பேர் சில இடங்கள்ல மட்டும்தான் இந்த வித்தியாசமான அவங்களுக்கு பிடிச்ச பண்டிகைய அவங்க இந்த நாளே கொண்டாடுவாங்க. ஒடிசா அப்புறம் மேற்கு வங்காளத்துல சில பேர் கண்ணன் அப்புறம் ராதாவோட சிலைய ஊஞ்சல வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நாள ஜுலன் பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தர பாரதத்துல இந்த நாள்ல தான் கோதுமைய விளைவிப்பாங்க. இந்த நாள அவங்க கஜரி பூர்ணிமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. கேரளா அப்புறம் மகாராஷ்டிர ஜனங்க இந்த நாள நாரளி பூர்ணிமான்னு கூப்பிடுவாங்க. அவங்க அன்னைக்கு கடல் தேவதைக்கு பூஜை செய்வாங்க. இப்படி இந்த நாள்ல பலவிதமான பண்டிகைய கொண்டாடப்படும். ஆனா அதுல எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ஃபேமஸான பண்டிகை தான் இந்த ரக்ஷா பந்தன்.